ஆனால் இவங்க வீட்டில் வந்து முடியை வந்து ஒரு பிரச்சனையை ஏற்றுக்கல. அதுதான் எனக்கு ஒரு தோப்பு. அது முடிய பிரச்சனையா நீங்க பார்க்கலையா அந்த வயசுல? இவங்க வந்து தமிழ் வாசிக்கிறவங்க. அந்த இதுல காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது அப்பா வந்து எதிர்த்து அண்ணனுக்கு ஃபீஸ் கட்ட போயிருக்கிறாங்க. அப்ப இவங்க கிட்ட 300 ரூபாய் என்னவோ அமௌண்ட் கம்மியா இருந்திருக்கு. அண்ணன் நீங்க கொடுங்க அப்பா கிட்ட, அண்ணன் நீங்க கொடுங்க, நீங்க அடுத்த வாட்டி வரும்போது நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரின்னு சொல்லி அடுத்த அதே மாதிரியே வாங்கியிருக்காங்க. அப்பாவும் கொடுத்துருக்காங்க. அடுத்த டைம் போகும்போது அப்பாவே மறந்துட்டாங்க. அந்த ஐயோ நம்ம அவங்க கிட்ட வாங்கணுமேங்கிற அந்த கொடுக்கணுங்கிற அந்த நாணயத்தை வச்சுதான் சார் நான் முடிவு பண்ணேன். அப்பாவும் அதான் சொன்னாங்க. நான் வந்து என்ன அந்த வயசுல என்னன்னா எனக்கு அப்ப வந்து 19 வயசு தான் சார். அப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது முடியலன்னு தானே ரொம்ப இதா பேசுறாங்க. நான் அவரே கல்யாணம் பண்றேன், கடைசி வரைக்கும் நான் அவர் கூடயே இருக்கிறேன், யார் யாரெல்லாம் தாழ்வு மனப்பான்மை பட்டினா அவங்க முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவாலா தான் சார் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நல்லா எல்லாருமே வயிறு எழுத்தல் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த சொன்ன பொண்ணுங்க எல்லாரும் ஐயோ இப்படியாப்பட்டவங்களை மிஸ் பண்ணிட்டோமேங்கிற அளவுக்கு நான் வாழ்ந்து காட்டிட்டு இருக்கேன் சார். இவங்க தஞ்சாவூர்லேயே பெரிய தமிழ் வித்வான் டிஆர்ஜி கோவிந்தராஜன் சொல்லிட்டு அவங்களோட ஒரு சிஷியன். இவங்க ஃபீல்டுலேயே வேற லெவலாக இருக்கிறாங்க சார். முடி இருக்கிறவங்கள்ட்ட திறமை இருக்கு, முடி இல்லாதவங்கள்ட்ட திறமை இல்லைங்கிறதே கிடையாது சார். திறமை எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கு. அதை நம்ம எப்படி வெளிக்கொண்டுட்டு வரோங்கிறது பொறுத்து தான் சார். முடி நம்மளுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடாது. ஆமா சார். நம்மளுடைய திறமை தான் முடிவு பண்ணணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சியோட இறுதி